17, 18, ஆதியாகமம் 29, 17, 16 வாசிக்கலாம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். அல்லேலூயா. லாபான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். யார் இந்த லாபான் என்று சொன்னால், ரெபெக்காளுடைய சகோதரன். ரெபெக்காளுடைய சகோதரன். ரெபெக்காள் யார்? ஈசாக்கினுடைய மனைவி. ஈசாக்கு யார்? ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாமுடைய மகன், ஆபிரகாமுடைய மருமகள் ரெபெக்காள். அப்போ ரெபெக்காளுடைய சகோதரன் தான் யாரு? லாபான். இந்த லாபானுக்கு 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒருவளுடைய பெயர் என்னவா இருக்கிறது? மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். பெரிய பொண்ணுடைய பேரு லேயாள், இளைய பொண்ணுடைய பேரு ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். அல்லேலூயா. லாபானுக்கு 2 மகள்கள் இருந்தாலும் கூட மூத்தவளுடைய கண்கள் எப்படி இருக்குது? கூச்ச பார்வையாக இருக்கிறது. ஆனால் இளையவளாகிய லேயாளோ அவளுடைய ரூபம் சௌந்தரியமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆகவே யாக்கோபு என்ன செய்தா அப்படின்னா, தன் சகோதரனோடு கூட ஒரு சில பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியில் வந்தான். ஏசாவை விட்டு, ஏசாவுக்கு பயந்து போய் தாய் தகப்பனால் அனுப்பப்பட்டு தன்னுடைய சொந்த தாய்மாமனுடைய வீட்டுக்கு இது யாக்கோபு என்ன செய்கிறான்? லாபானுடைய வீட்டுக்கு வருகிறான். அப்போ வரும்பொழுது அங்கே 2 பிள்ளையை பார்க்கிறான். லாபானுடைய 2 மகளை பார்க்கிறான். அதில் ஒரு மகள் ராகேலை யாக்கோபுக்கு என்ன பண்ணுது? பிடிச்சு போச்சு. அவளை பார்த்த உடனே யாக்கோபுக்கு என்ன பண்ணது? பிடித்து போனது. ஆகவே அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு, அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு அவன் ஆசைப்பட்டான். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அல்லேலூயா. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு என்ன கேட்குறான்னா, அந்த பெண்ணு பிடிச்சி போச்சு. யாரு? எந்த பொண்ணு அது? தாய்மாமனுடைய பொண்ணு. வேறு யாரோ சொந்தத்துக்கு அப்பாற்பட்ட பொண்ணும் அல்ல, சொந்த தாய்மாமனுடைய பொண்ணு. அந்த பெண் அவனுடைய கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது. அந்த பெண் அவன் விரும்புகிறான். அப்போ விரும்பும்போது அந்த பெண்ணை தாய்மாமன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலை? இழுத்துட்டு ஓடிடல. தாய்மாமன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டப்படி அந்த பெண்ணிடத்தில் தகாத விதமாக என்ன செய்யலை? நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த பெண் அவனுக்கு பிடிச்சிருக்குது. அந்த பெண் அவன் விரும்புகிறான். அந்த பெண் அவன் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது. அதனால் அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆசைப்பட்டான். அப்போ திருமணம் செய்து கொள்வதற்கு ஆசைப்பட்ட போது நேராக அவங்க தாய்மாமன் பெண்ணுடைய அப்பா கிட்ட போய் கேட்குறான், நான் உன் பெண்ணை என்ன பண்ணுறேன்? திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாக்கோபு லாபானுடைய வீட்டில் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ யாக்கோபை பார்த்து லாபான் என்ன சொல்கிறான்னா, நீ என்னுடைய தங்கச்சினுடைய மகனாக இருக்கிறதுனால என் வீட்டில் நீ என்ன பண்ணக்கூடாது? சும்மா வேலை செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். சொந்தக்கார பிள்ளை தான், அதுக்காக நீ என் வீட்டில் கடைசி வரைக்கும் சும்மாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. நீ உன்னுடைய சம்பளம் என்னன்னு சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுகிறேன்? தருகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது யாக்கோபு என்ன சொல்கிறான்? என்னுடைய சம்பளமா என்ன பண்ண? நான் 7 வருஷம் உன்னுடைய வீட்டில் என்ன செய்கிறேன்? வேலை செய்கிறேன், ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கு பதிலாக உன்னுடைய பெண்ணை என்ன பண்ண? எனக்கு உன்னுடைய இளைய குமாரத்தை என்ன பண்ண? எனக்கு திருமணம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அல்லேலூயா. அதுக்கு பெண்ணுடைய தகப்பனை என்ன சொல்கிறான்? சரி, ஓகே, நான் அவளை எப்படியா இருந்தாலும் யாருக்கோ ஒருத்தவனுக்கு என்ன செய்ய போகிறேன்? கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அப்போ யாரோ ஒருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அவளை நான் உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? என் தங்கச்சி பிள்ளையுடைய உனக்கு நான் கொடுக்கறது அது உத்தமமாக இருக்கிறது. யாருக்கோ ஒருத்தவனுக்கு முன்ன பின்ன தெரியாதவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட உனக்கு நான் கொடுக்குறேன். அதனால் நீ 7 வருஷம் என்ன பண்ண? என் வீட்டில்
ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அல்லேலூயா. அவ பேரில் வச்சிருந்த அந்த பிரியத்தினால அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி தோணுச்சா? கொஞ்ச நாள் தான் தோணுது. ஒரு 7 நாள் போல் இருக்குது அவனுக்கு. அந்த 7 வருஷம் ஒரு 7 நாள் போல் சீக்கிரமாக ஓடிடுச்சு. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு அவன் மேலே என்ன செஞ்சுருக்கிறான்? பிரியம் வச்சிருக்கிறான். அவளை பிடிச்சு போயிருக்குது. அவன் மேலே அன்பு வச்சிருக்கிறான். அப்போது யாக்கோபு 7 வருஷம் அவன் வீட்டில் வேலை செய்கிற வரைக்கும் அந்த பெண் ஒரே வீட்டில் தான் அங்கே இருக்கிறாங்க. சொந்த தாய்மாமன் பொண்ணு தான், சொந்த தங்கச்சி மகன் தான். அப்போ ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட அந்த பெண்ணை தாய்மாமன் பெண் என்கிற ஒரு உறவு முறையின் அடிப்படையில் ஒரு நாளும் யாக்கோபு என்ன செய்யலை? தகாத விதமாய் அவளை தொடவில்லை. அல்லேலூயா. அதே சம்பவம் இன்னைக்கு நம்ம ஊரில் நடந்தால் எப்படி இருக்கும்? 7 வருஷம் தாய்மாமன் வீட்டில் ஒருத்தன் தங்கியிருக்கிறான். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு இருக்குது. இப்போ அந்த சம்பவம் நம்ம ஊரில் நடந்தால் அந்த சம்பவம் எந்நேரம் 7 வருஷம் நீடிக்குமா? 7 வருஷம் 3வது பிள்ளை பெற்றிருப்பான். அல்லேலூயா. 7 வருஷம் ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிற வீட்டில், 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் 7 வருஷம் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை ஒருத்தன் தங்கியிருக்கிறான்னு சொன்னால் அந்த வீட்டில் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. இப்போ யாக்கோபு ராகேலை விரும்பினாலும் கூட அவன் கண்ணியமாக, கௌரவமாக, உத்தமமாக, தேவனுக்கு பயந்தவனாக, தன்னுடைய தாய்மாமன் பெண்ணாக இருந்தாலும் கூட அவளை தகாத விதமாக ஒரு நாள் என்ன செய்யலை? அவளை தொடவில்லை. அல்லேலூயா. அவள் பிடிச்சு போனவதான், அவள் விரும்பத்தக்கவதான். அவளை இவன் ரொம்ப விரும்புகிறான், பிரியப்படுறான். அவளை தான் கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுறான். அவன் மனசுக்கு அது பிடிச்சி போச்சு. ஆனாலும் ஒரு நாளும் என்ன செய்யலை? தகாத விதமாய் அவளை தொட்டது கிடையாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவளை தொடுவதற்கும் அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்கும் அவருடைய தகப்பனிடத்தில் என்ன செஞ்சான்? பர்மிஷன் கேட்டான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக சொந்த தாய்மாமன் வீட்டில் 7 வருஷம் என்ன செஞ்சான்? வேலை செஞ்சான். 7 வருஷம் வேலை செய்த உடனே மூத்த மகளை கொடுத்து விட்டான். 7 வருஷம் வேலை செஞ்ச உடனே மூத்த மகளை கொடுத்துட்டான். அப்போ அவன் கேட்குறான், என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது, மூத்த பெண் இருக்கும்போது இப்போ இளைய பொண்ணை என்ன பண்ண முடியாது? கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்கள் ஊர் வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் இவளுக்காக 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு 7 14 வருஷம் ராகேலுக்காக வேலை செய்தான். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் வேலை செய்து தான் அந்த பெண்ணை என்ன செஞ்சான்? திருமணம் செய்து கொண்டான், கல்யாணம் பண்ணி கொண்டான், பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு அவன் பிள்ளைகளோடு மனைவியோடு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்நேரம் நம்ம ஊரில் அந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா 7வது நாளே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. இதை இன்றைக்கு அடிப்படையாக கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாக்கோபு காதல் பண்ணானே, யாக்கோபு லவ் மேரேஜ் பண்ணானே, யாக்கோபு லவ் பண்ணானே, அப்போ நாங்களும் லவ் பண்ணுறது தப்பா, நாங்களும் காதல் பண்ணுறது தப்பா, நாங்களும் ஒருத்தர் விரும்புறது தப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இதை நியாயப்படுத்தி இதை காரணமாக காமிச்சு அநேக வாலிப பிள்ளைகள் அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு காதல் திருமணம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது தப்பு கிடையாது. உலகத்தின் ஜனங்களை பொறுத்த வரைக்கும், உலகத்தின் சுபாவங்களை பொறுத்த வரைக்கும், உலக வழக்கத்தின்படி காதல் என்பது அவர்களுக்கு என்ன கிடையாது? இது தப்பு கிடையாது. அது அவங்களுக்கு தெய்வீகமான காதல். அது என்னென்னமோ இருக்குது, அதுக்கு என்ன பேர்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும். ஆனால் இது கிறிஸ்துவத்தில் இது சரியா? கிறிஸ்துவத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? கிறிஸ்துவத்தில் இது காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டது என்று சொன்னால் நாம் யாக்கோபினுடைய சம்பவத்தை இன்றைக்கு எதை காண்பிக்கிறார்கள்? யாக்கோபு திருமணம் செஞ்சான். எப்படி திருமணம் செஞ்சான்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. அதனால நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு லவ் பண்ணா 7 வருஷம் லவ் பண்ணா, தொடாமல் லவ் பண்ணான், தகாத விதமாக நடந்து கொள்ளாமல் லவ் பண்ணான். இன்னைக்கு அப்படி பண்ண முடியுமா யாராவது? உடனே சினிமாவுக்கு கிளம்பிடுறாங்க, பீச்சுக்கு போயிடுறாங்க, பார்க்குக்கு போயிடுறாங்க, பல இடங்களில் சுற்றுறாங்க. 7 வருஷம் யாக்கோபு காத்துனந்தான். உன்னால் அப்படி காத்துன்னு இருக்க முடியுதா? தாய் தகப்பன் நியமித்த அந்த கல்யாண நாள் வரைக்கும் கூட என்ன பண்ண முடியல? காத்திருக்க முடியல. அந்த நிச்சயம் பண்ணுகிற வரைக்கும் கூட என்ன பண்ண முடியல?
காத்திருக்க முடியல. நிச்சயம் பண்ண பிறகு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, இல்லை நாங்கள் வெளியில் போகணும், அவுட்டிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லிட்டு உடனே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. கூட்டிகிட்டு போய் விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, துணி கடை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆகவே இதெல்லாம் எதனால் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா கலாச்சாரத்திலும் இது நடக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் இந்த காதல் திருமணத்தை வேதாகமம் எவ்விதமாய் அதை அனுமதிக்கிறது? நீ காதல் செய்வாய் என்று சொன்னால் எந்த விதமாக பண்ண முடிஞ்சா பண்ணு. யாக்கோபை போல, யாக்கோபு ஜெபத்துக்கு மட்டும் உரியவன் கிடையாது, மாதிரி கிடையாது. ஜெபத்துக்கு மட்டும் யாக்கோபு மாதிரி கிடையாது, காதலுக்கு அவன் என்னவா இருந்தான், மாதிரியா இருந்தான். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறதுக்கு அவன் மாதிரியா இருந்தா, யாக்கோபு காதலுக்கு என்னவா இருக்கிறாங்க, மாதிரியா இருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட காதலுக்கு அவன் மாதிரியா இருந்தா? ஒரு உண்மையான அன்பு, ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு, ஒரு தாய் தகப்பனுடைய அனுமதியோடு கூடிய ஒரு அன்பு, தேவனுக்கு பிரியமான விதத்தில் ஒரு அன்பு, உத்தமமான ஒரு அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பை காண்பித்துதான் யாக்கோபை என்ன செய்தான், இது ராகேல் என்ன செய்தா, திருமணம் செய்து கொண்டான். 7-14 வருஷம் அவளுக்காக உழைத்து வேலை செய்து அவளுக்காக காத்திருந்து அவளை திருமணம் செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு 7 வருஷம் காத்துன்னு சொன்னா காத்துன்னு இருப்பாங்களா? இன்னைக்கு காதல் பண்ணுறவங்கள 2 பேரும் பிரித்து வச்சு நீ 7 வருஷம் இவளுக்காக காத்துன்னு இருக்கணும், 7 வருஷம் நீ அவனுக்காக காத்துன்னு இருக்கணும்னு சொன்னால் காத்துன்னு இருப்பாங்களா? அதெல்லாம் முடியாது. அல்லேலூயா. அப்படியே காத்துன்னு இருப்பாங்க. தொடாமல் காத்துன்னு இருக்க முடியுமா? டச் பண்ணாமல். சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் 10 வருஷம் லவ் பண்ணுறோம், நாங்கள் 15 வருஷமாக லவ் பண்ணோம், நாங்கள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணோம். ரைட்டு, ஓகே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் தொடாமல் 7 வருஷம் காத்துன்னு இருப்பார்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டதே கிடையாது. அப்படி காத்திருக்க முடியுமா? தகாத விதமாக அணுகுனதே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவங்க தொட்டதே கிடையாது. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அவங்க வெளியில் அதிகமாக என்ன பண்ண, தனியாக 2 பேரும் சுத்தினதே இல்லை. அப்படிப்பட்ட விதத்தில் அவங்க காதலிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்படி முடிஞ்சால் என்ன செய்யலாம். சில ஊழியக்காரங்களும் இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இசைந்து விசுவாசிகளை தூண்டி விடுறாங்க. என்னென்ன, நாங்களும் காதல் திருமணம் தான் செஞ்சோம், நீங்களும் என்ன பண்ணுங்க, காதல் திருமணம் பண்ணுங்க. நாங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம், நீங்களும் லவ் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இதை என்ன செய்கிறாங்க, இதற்கு கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுறாங்க, உற்சாகப்படுத்தி விடுறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் காதல் திருமணம் செய்தால் வேதாகமத்தில் நீ ஆதாரத்தை காண்பிக்கணும். வேதாகமத்தில் ஆதாரத்தை நீ காண்பிப்பாய் என்று சொன்னால் நீ யாக்கோபை காண்பிப்பாய். யாக்கோபை நீ காண்பிப்பாய் என்று சொன்னால் யாக்கோபை போல காதலிக்க உன்னை ஒப்பு கொடுத்தால் நீ காதலிக்கலாம். இல்லை, யாக்கோபை போல என்னால் காத்திருக்க முடியாது, யாக்கோபை போல என்னால் வெயிட் பண்ண முடியாது, யாக்கோபை போல என்னால் தன்னை பரிசுத்தமாக வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீ காதலிக்க, நீ தொடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளிலே இன்றைக்கு காணப்படுகிறது. உலகத்தில் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். உலகத்தை நியாயம் தீர்ப்பது நமக்கு அது வேலை கிடையாது. உலகத்தை குறித்து சொல்வதற்கு நம்ம ஒன்றும் இல்லை. ஆனால் சபைக்குள்ள கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கணும் என்று வாழ்கிற குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேதம் கூறுகிற சாட்சி என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு காதல் திருமணத்தை நீ நியாயப்படுத்துவாய் என்று சொன்னால் நீ யாக்கோவை போல என்ன செய்ய, காதலி. அப்படி பண்ண முடியலையா, விட்டுட்டு என்ன பண்ணியிருந்தோம், வேலை பார்க்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், கிறிஸ்துவ குடும்பங்களிலே, கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வீட்டிலே, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காரணம் தெரியும்? கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த காதல் திருமணத்தினால என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது, என்னென்ன அவமானங்கள் நடக்கிறது, என்னென்ன விதமான மன உளைச்சலுக்கு ஒரு சில குடும்பங்கள் ஆளாகிறது, இந்த காதல் திருமணத்தினால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போகிறது, எத்தனை குடும்பங்கள் நஷ்டம் அடைகிறது, பிரச்சனையை சந்திக்கிறது, அதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் அறிந்த ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ இந்த காதல் திருமணம் கிறிஸ்தவ குடும்பத்தில், நான் சொல்கிறது எந்த குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலையும் கிடையாது, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்திலும் கிடையாது, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே காதல் திருமணம் நடப்பதற்கு சில காரணங்கள், என்னென்ன காரணங்கள் என்று ஒரு 6 காரணங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா.
எத்தனை காரணங்கள்? 6 காரணங்கள். கிறிஸ்தவ குடும்பங்களில் காதல் திருமணம் நடப்பதற்கு ஒரு 6 காரணங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. முதலாவது காரணம், ஒரு குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் பிள்ளைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாய் தகப்பனால் அதை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. காதலிக்கிறதும் காதல் செய்வதும் காதல் திருமணம் செய்வதும் அவர்களுக்கு வேணா அது ட்ரெண்டாக இருக்கலாம், அது ஃபேஷனாக இருக்கலாம், அது உலகத்தில் அது நூதனமான காரியமாக இருக்கலாம், அது அவங்களுக்கு புதுமையாக தெரியலாம், அது அவங்களுக்கு சந்தோஷமாக கூட இருக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கூட கொடுக்கலாம். ஆனால் அதை அந்த பெற்றோர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கொடுக்கிறதா? ஒரு குடும்பத்தில் காதல் திருமணம் நடக்கிறது, பிள்ளைகள் காதல் திருமணம் பண்ணும்போது அது தாய் தகப்பனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? கொடுக்குதா இல்லையா? இல்லை. அது எப்படி பார்த்தாலும் எந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் அது காதல் திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது? இது வேதனையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த விதமாக திருமணம் செய்யணும், இங்கே வச்சு கல்யாணம் பண்ணணும், இப்படியெல்லாம் அவங்க ஒரு பல திட்டங்கள் வச்சுருக்கும் போது இந்த பிள்ளைகள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? காதல் திருமணம் செய்து கொண்டு வருவாங்க. அதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களால் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஜீரணிக்க முடியாது, அதை அனுமதிக்கும் அவங்களால முடியாமல் ரொம்ப என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் அதை சொல்லுவதற்கு அவங்களால முடியாது. அல்லேலூயா. அப்போ முதலாவது, ஒரு குடும்பத்தில் காதல் திருமணம் பண்ணுவதற்கு பிள்ளைகள் காதல் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம், முதலாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் தாயோ தகப்பனோ முன்னதாகவே அவங்க யாராவது என்ன செஞ்சிருக்கணும்னா காதல் திருமணம் அவங்க பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் காதல் திருமணம் பண்ணுறாங்கல்ல, அதை பண்ணும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, அதில் ஒரு முதல் காரணம், அவருடைய தாய் தகப்பன் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கணும்? யாரோ ஒருத்தவங்க காதல் திருமணம் செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 6:7 வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான்? அறுப்பான். தாய் தகப்பன் காதல் திருமணம் செய்திருந்தால் கண்டிப்பா அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அந்த காதல் திருமணம் அரங்கேறதான் செய்யும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ ஏற்கனவே இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? விதைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. காதல் திருமணம் செய்திருக்கிறாங்க. அவங்க காதல் திருமணம் பண்ணும்போது இனிப்பா இருக்கும், அவருடைய பிள்ளைகள் அதை செய்யும் போது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? கசப்பா இருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் தலை நிமிர முடியாது, பதில் சொல்ல முடியாது, சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, தலைக்குனிவு ஏற்படும். அப்படி என்று சொல்லி தாங்கள் செய்யும்போது அது ரொம்ப அவங்களுக்கு இனிப்பாக இருக்கும், அவருடைய பெற்றோர்கள் கண்டிக்கும் போது கசப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவர்களுடைய பிள்ளைகள் காதல் திருமணத்தை செய்யும்போது அது அவங்களுக்கு என்னவா இருக்கிறது? வேதனையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காதல் திருமணம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்து அது தாய் தகப்பனுக்கு தாங்கக்கூடாத மன வேதனையை ஒரு நாள் கொடுக்கும் என்று சொன்னால், அது அப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படி காதல் திருமணம் பண்ணிக்கொண்ட பெற்றோர்கள் தேவனிடத்தில் அதற்காக என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. என்ன மன்னிப்பு கேட்கணும்? ஒரு தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டு, ஒரு பெண்ணுடைய தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டு, ஒரு பையனுடைய தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டு அவர்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்களே. அப்போ அந்த பெண் பிள்ளைகளை இழந்தவங்க, அந்த மகனை இழந்தவங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய அனுமதி இல்லாமல் வேற இடத்துல கல்யாணம் நடக்குது, அவங்க நினைச்சபடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அதை கேள்விப்படும் போது அவங்களுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கும், எவ்வளோ மனம் அவங்களுக்கு நொந்து போயிருக்கும், அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும், மன உளைச்சல் ஆக்கி இருப்பாங்க. அவருடைய தாயின் தகப்பனையும் வேதனைப்படுத்திட்டு இவர்கள் காதல் திருமணம் பண்ணி கொண்டு சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக அது யாருக்கு உண்டாகும்? பிள்ளைகளுக்கு அது நிறைவேறும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால்
அவருடைய வேதனையினுடைய பலனை இவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அனுபவிப்பதான் செய்வாங்க. அதை தான் சொல்லுகிறது, நீ எதை விதைச்சியோ அதையே உன் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? அறுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட காதல் திருமணம் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்று சொன்னால், முதலாவது என்ன செய்யணும்னா, காதல் திருமணம் எப்படியோ தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? அந்த வயசில் அந்த சூழ்நிலையில் அந்த காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அது நடக்கக்கூடாது என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? எல்லாவற்றிற்கும் நீ மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, எங்கள் மாமியாரை வேதனைப்படுத்தினேன், எங்கள் மாமனாரை வேதனைப்படுத்தினேன், எங்கள் தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டு நம்ம தெரியாத தனமா, நம்ம திருட்டுத்தனமா நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லை, அவர்களுக்கு அது தலைகுனிவை ஏற்படுத்தினது, அவர்களுக்கு அவமானத்தை நான் தேடி வச்சேன், அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செய்த துரோகத்தை, அவங்கள நான் படுத்தின அந்த வேதனைகளை, அவங்களுக்கு நான் செய்த தீமைகளை எனக்கு அதை என்ன செய்யுங்க? மன்னிங்க. அது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? அந்த சாபம் நிறைவேறக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச பாவத்தினுடைய சாபமும் பாவமும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ, ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ, பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நிறைவேறக்கூடாது என்று சொல்லி பிதா தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அதற்காக உபவாசித்து கூட நீ என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும், அழுது மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. அது இன்னைக்கு உனக்கு புரியலன்னு சொன்னா நாளைக்கு உங்க பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க? உனக்கு புரிய வைப்பாங்க. நீ உன் தாய் தகப்பனுக்கு நீ செய்தது உனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, அது உனக்கு ஒரு சாதாரண காரியமா தெரியுது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு உன் பிள்ளைகள் அது எவ்வளவு வலி நிறைந்தது என்பதை உன் பிள்ளைகள் நாளைக்கு உனக்கு என்ன செய்வாங்க? புரிய வைப்பாங்க. அது நடக்கக்கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு நீ தாய் தகப்பனுக்கு தெரியாம அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீ செய்து கொண்ட காதல் திருமணத்துக்காக நீ கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பணத்தை உழைச்சி சம்பாதிச்சா அது நேர்மை, அதில் ஆசீர்வாதம் தங்கும். அதே பணத்தை திருடி சம்பாதிச்சு சாப்பிட்டா அதில் என்ன தங்காது? ஆசீர்வாதம் தங்க, அதில் சாபம் தான் தங்கும். நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு 500 ரூபாய் பணத்துக்கும் அதே 500 ரூபாய் பணத்தை தெரியாமல் கல்லாவில் இருந்து எடுக்கிற பணத்துக்கும் என்ன உண்டு? வித்தியாசங்கள் உண்டு. இதில் ஆசீர்வாதம் இருக்குது, அதில் சாபம் இருக்கும். அதே போல தான் யாக்கோபு தாயோடு கூட, மாமனாரோடு கூட, மாமியாரோடு கூட, அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவருடைய பர்மிஷனோடு கூட தான் என்ன செஞ்சான்? கல்யாணம் பண்ணி கொண்டான். அவருடைய அனுமதியோடு தான் கல்யாணம் பண்ணி கொண்டான். அதனால அவன் வாழ்க்கையில் அது என்ன வராது? சாபத்தை கொண்டு வராது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற திருமணம், காதல் திருமணம், தாய் தகப்பனுக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய், தெரியாத விதமா போய், 4 நண்பர்களை கூட வச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கோவில் குளத்துல கல்யாணம் பண்ணி கொண்டா, அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை நீ திருட்டுத்தனமா எடுத்துக்கொண்டதுனால, திருடி யாருக்கும் தெரியாம அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடினதுனால அது சாபம், அது பாவம். அது நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தியம் உனக்கு இப்போ புரியலனா, நாளைக்கு உன் வாழ்க்கையில் அது உன் பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க? நடத்தி காண்பித்து அதை அனுபவ ரீதியாக உனக்கு என்ன செய்வாங்க? புரிய வைப்பாங்க. அன்றைக்கு தான் நீ செய்த உன்னுடைய அக்கிரமம் உனக்கு நினைவுக்கு வரும். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கு முதலாவது காரணம் என்னது? தாய் தகப்பன் யாரோ ஒருத்தவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த குடும்பத்தில் காதல் திருமணம் செய்திருக்கிறாங்க. தெரியாத ஓடி போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருமணம் செய்து கொண்டார்கள். அல்லேலூயா. சரி, 2வது காரணத்தை நம்ம பார்க்கலாம். 2வது காரணம், ஒரு குடும்பத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கு காரணம் என்ன? சில குடும்பத்தில் காதல் திருமணம் நடக்கும், அதிலும் காதல்லையும் கலப்பு திருமணமாய் நடக்கும். அல்லேலூயா. காதல் செய்கிறாங்க, அதுவும் கலப்புல இருந்து செய்கிறாங்க, கலந்து செய்கிறாங்க. சொந்த ஜாதியிலிருந்து காதலிச்சா பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்கார பொண்ணை காதலிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது என்னுடைய ஜாதியில் காதலிச்சிருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒரு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரானே, யாரோ ஒரு ஜாதியில் போய் பெண்ணை விரும்புகிறாங்களே, அதை நான் எப்படி அனுமதிப்பது? நான் என் சொந்த பந்தங்களுக்கு எப்படி நான் இதை சொல்லுவது? இதை எப்படி நான் என் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வது? அவன் ஏற்றுக்கொண்டான், அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டுச்சு, ஆனால் என் குடும்பத்தில் வேற ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நான் எப்படிங்க ஏற்றுக்கொள்வது? அல்லேலூயா. காதல் பண்ணதே பண்ணாங்க, நம்ம ஜாதியில் பண்ணியிருக்கலாமே, நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள பண்ணியிருக்கலாமே, நம்ம இனத்தில் பண்ணியிருக்கலாமே, இது எங்கேயோ போயிட்டு வேற ஜாதியில் வேற இனத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வராங்களே, இதை எப்படிங்க என் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும்? நான் எப்படிங்க இதை ஏற்றுக்கொள்வது? என் குடும்பம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? என் சொந்த பந்தங்களுக்கு இதை எப்படி நான் நியாயப்படுத்துவது? அல்லேலூயா. முதல்ல காதல் திருமணம் இது. 2வது கலப்பு காதல் திருமணம்.
வேற ஜாதியிலிருந்து பெண்ணை காதலிச்சு திருமணம் செய்வது, வேற ஜாதியிலிருந்து பையனை காதலிச்சு திருமணம் செய்வது. அப்ப இந்த ரெண்டாவது கலப்பு காதல் திருமணம் நடப்பதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவ குடும்பங்களிலே நான் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களிலே கலப்பு காதல் திருமணம் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படி சொன்னா, அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தாலும் கூட, ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட, கர்த்தருடைய பிள்ளைகளாய் அங்கீகாரம் பெற்ற பிறகு கூட அவர்களுக்குள்ள ஜாதி வெறி ஊறி போய் இருக்கும். அல்லேலூயா. இனவெறி அவர்களுக்குள்ளே ஊறி போய் காணப்படும். அவருடைய ரத்தத்தில், அவருடைய ஆவி ஆத்மாவுக்குள்ள, அவருடைய சுபாவத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு ஜாதி இனப்பற்று அவர்களுக்குள்ள வெறி கொண்டு இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்னதான் பிரசங்கம் கேட்டாலும், என்னதான் ஜெபம் பண்ணினாலும், என்னதான் அவங்க ஆண்டவரை அறிந்து ருசித்திருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே ஒரு பக்கம் அவருடைய சிந்தனையிலும் அவருடைய இருதயத்திலும் ஜாதி வெறி ஊறி போய் கொண்டிருக்கும், இன வெறி ஊறி கொண்டிருக்கும், பெருகி இருக்கும். எப்பொழுதுமே அந்த ஜாதி என்ற அந்த இனப்பற்று அவர்களை விடாது. அதில் அவங்க ரொம்ப அதிகமாக அவர்கள் அதில் வெறி கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் நிச்சயமாக கலப்பு காதல் திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் யாரோ ஒரு ஜாதியிலேருந்து பொண்ணு எடுக்கிறது. அவங்க பிள்ளைகள் பையனோ பெண்ணோ யாரோ ஒரு பையனை போய் வேற ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும், வேற ஜாதியிலேருந்து பெண்ணை இழுத்துக்கிட்டு வரும், வேற ஜாதியிலேருந்து காதல் பண்ணிக்கிட்டு வரும். அதை இவர்கள் பார்க்கும்போது இவர்களால் ஜீரணிக்க முடியாது, இவர்களால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அங்கீகரித்து கொள்ள முடியாது, இவர்களால் அதை சமாதானமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதனால தான் இன்றைக்கு கௌரவ கொலை நடக்கிறது சமுதாயத்தில். அந்த பையனே அந்த பெண்ணை என்ன செய்ய முடியல, இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாததுனால தான் அந்த கௌரவ கொலை செய்கிறாங்க, கொலை செய்து விடுகிறாங்க. தான் பெண்ணு இன்னொரு பையனை விரும்புதா, அவனை கொலை பண்ணு. இல்லை தான் பையன் இன்னொரு பொண்ணை விரும்புகிறானா, அந்த குடும்பத்தை மிரட்டி இல்லை கொலை செய்து ஏதோ ஒன்று பண்ணி பிரித்து வைக்கணும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் கலப்பு காதல் திருமணம் நடப்பதற்கு என்ன காரணம்? அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள ஜாதி வேறு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களுக்கு புத்தி கற்றுக் கொடுப்பதற்காகவே அவர்கள் இன்னொரு பெண்ணை இன்னொரு பையனை வேற ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது இவர்களால் என்ன பண்ண முடியாது, அவ்வளோதான், நிம்மதியாக போயிடும். அப்போ கூட இவர்கள் தங்களுடைய தவறுகளை, தங்களுடைய பிழைகளை என்ன செய்ய மாட்டாங்க, உணர மாட்டாங்க. ஒன்று அவர்களை கொலை செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க, வகை தேடுவாங்க, அவர்களை பிரித்து வைப்பதற்கு வகை தேடுவாங்க, எதற்கு எந்த எல்லைக்கும் துணிவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன வரக்கூடாது, ஜாதி வெறி வரக்கூடாது, இன வெறி வரக்கூடாது, இனப்பற்று வரக்கூடாது. அது மேலே நீ கவனத்தை என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணா ஏன் ஜாதியில தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், என் பெண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணா ஏன் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுன்ற அந்த வெறி உனக்குள்ள இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பா அந்த குடும்பத்தில் தான் கலப்பு காதல் திருமணம் அரங்கேறிய தீரும். அல்லேலூயா. நீ இப்படி சிந்திக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் பெண்ணுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அப்படி போயிடு. நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அப்படி போயிடு. ஆனால் அதை விட்டுட்டு என் பையனுக்கு ஏன் ஜாதியிலேருந்து தான் பொண்ணு எடுப்பேன், என் பெண்ணுக்கு என் ஜாதியிலேருந்து தான், என்னுடைய இனத்துலேருந்து தான் பெண் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஆப்போசிட்டாக தான் நடக்க ஆரம்பிக்கும். அதை உன்னால் தடுக்கவே முடியாது. வேணா தடுத்து பாரு, நீ தான் அங்கே ஃபெயிலியர் ஆவ, நீ தான் தோற்று போவ. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, நீ கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் சரி, நீ கட்ட பஞ்சாயத்து வச்சாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு நீ உனக்குள்ள ஜாதி வெறியும் இன வெறியும் இனப்பற்றும் உனக்குள்ள வெறி கொண்டு ஆடும் என்று சொன்னால் அது ஒரு பிசாசினுடைய ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அது காணப்படக்கூடாது. அதற்கு நீ இடம் கொடுப்பாய் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீ என்ன பண்ணுவ, தோற்று போய் விடுவே. அல்லேலூயா. தோல்விதான் நீ சந்திப்ப. எல்லா தாய் தகப்பனும் அப்படி நினைக்கிறது கிடையாது. அவரவர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம பிள்ளைகளும் வயசு வரும்போது ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க எதிர்காலத்தை அவன் நல்லா அமைச்சு கொடுக்கணும். அவர்களுக்கு சிந்தனை அது. இவர்களுக்கு சிந்தனை அப்படி கிடையாது. ஏன் ஜாதியில தான், ஏன் ஜாதியில தான், என்னுடைய இனத்தில் தான் அப்படின்னு வரும்போது தான் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன நடக்குது,
கலப்பு திருமணம், கலப்பு ஜாதியிலேருந்து திருமணம், அங்கே காதல் திருமணம் நடப்பதற்கு அதான் காரணம். அது அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அல்லேலூயா. மற்ற குடும்பத்தெல்லாம் நடக்காது. ஆனால் எந்த குடும்பம் ஜாதி வேறு பிடிச்சிருக்கிற அந்த குடும்பத்தில் அந்த ஜாதிக்கு ஆப்போசிட் ஜாதியிலேருந்து என்ன வரும்? எந்த ஜாதி பிடிக்காதுன்னு இவங்க அருவறுத்தாங்களோ, எந்த இனத்தை கண்டு இவங்க அருவறுக்கிறாங்களோ அந்த இனத்திலேருந்தே ஒரு குடும்பத்தை அந்த வரும். இந்த பிள்ளை போய் அந்த குடும்பத்தில் அந்த இனத்திலேருந்தே ஒரு பையனை லவ் பண்ணும், அல்லது இந்த பையன் அந்த இனத்திலே போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வருவான். அல்லேலூயா. நீ அவங்கள பிரிக்க வைக்கணும்னு நினச்சா அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு இது சொல்லும், அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு இவன் சொல்லுவான். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று நீ அவங்கள சாவடிச்சு போடலாம், அவ்வளோதான். சாகடிச்சு போட்டு நீ கொலைகாரனா ஜெயிலுக்குள்ளே போகலானமே தவிர மற்றபடி அவர்களுடைய விஷயத்தில் உன்னால் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இதை கர்த்தரே அனுமதிச்சார் என்று சொன்னால் கர்த்தரோடு கூட போராடி உன்னால் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. சில பேருக்கு திருமண வாழ்க்கை, திருமணமே பண்ணாலும் கூட என் பையனுக்கு என் ஜாதியிலேருந்து தான் கல்யாணம் பண்ணணும், இதுக்கு வேதத்தில் என்ன செய்வாங்க? ஆதாரத்தை காண்பிக்கிறாங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? தன்னுடைய இனத்திலேருந்து தன்னுடைய ஜாதியில் தானே கல்யாணம் பண்ண சொன்னான் ஈசாக்குக்கு. அப்போ நானும் என்னுடைய இனத்திலேருந்து என்ன செய்கிறேன்? கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்றது இவங்க ஒரு கேள்வி வைப்பாங்க. தப்பு செய்யறதுக்கு வசனத்தை தேடுறது, தன்னுடைய தப்பை நியாயப்படுத்துவதற்கு வசனத்தை தேடுறது. அல்லேலூயா. ஆபிரகாம் என்னுடைய ஜாதியிலேருந்து தான், அவனுடைய ஜாதியிலேருந்து தான் பெண் எடுத்து ஈசாக்குக்கு திருமணம் பண்ணா, அதே போல நான் என்னுடைய ஜாதியிலேருந்து திருமணம் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம காரணம் காண்பிக்கிறல. ஆபிரகாம் எப்படி கல்யாணம் பண்ணா? வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணனா, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணனா? அப்போ நீ என்ன செய்யணும்? வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஆபிரகாமை போல நான் ஜாதியில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறல, அப்போ ஆபிரகாம் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணினான். அப்போ நீ என்ன செய்யணும்? ஆபிரகாமை காரணமாக காண்பிக்கிற நீ என்ன செய்யணும்? வரதட்சணை கொடுத்து தான் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ண. நீ என்ன செய்கிற? ஜாதிக்கு மட்டும் ஆபிரகாமை காமிக்கிற, ஆனால் வரதட்சணைக்கு அவங்க போட்டுக்கிட்டு வரோம், அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிற, மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிற. அல்லேலூயா. ஒப்பந்தம் பேசுகிற, எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ செய்வீங்க? அல்லேலூயா. அப்போ ஜாதி திருமணத்துக்கு ஆபிரகாமை அடையாளப்படுத்துகிற நீ, அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் எதையுமே எதிர்பார்க்கல. ஆபிரகாம் கருப்பா சிவப்பான்னு சொன்னானா? சிகப்பா இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னானா? அழகா இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னானா? அந்த எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே வைக்கல. அல்லேலூயா. எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, எத்தனை நகை போடுவீங்க, எத்தனை லட்சங்கள் பணம் கொடுப்பீங்க, காரு கொடுப்பீங்களா, பைக்கு கொடுப்பீங்களா, அதெல்லாம் அவன் கேட்கல. அழகு பார்க்கல, சௌந்தரியம் பார்க்கல, அனுப்பிவிட்டா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அப்போ நீயும் ஆபிரகாமை பார்த்து ஜாதி திருமணம் பண்ணுவா என்று சொன்னால் நீ என்ன செய்யக்கூடாது? ஆபிரகாமை போல அழகை பார்க்கக்கூடாது, தோற்றத்தை பார்க்கக்கூடாது, வருமானத்தை பார்க்கக்கூடாது, வரதட்சணையை பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நீயே கொடுத்து என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணிட்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லை என்று சொன்னால் ஜாதி திருமணத்துக்கு நீ என்ன செய்யணும்? விட்டுறணும். நீ பாட்டில் உன் வேலை பாரு. என் பிள்ளைக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்யணும்? ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான திருமணம் நடக்கும். இல்லை உன்னுடைய இனம், உன்னுடைய நினைவுகள் எல்லாம், உன்னுடைய வெறி எல்லாம் ஜாதி மேலே இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும்? ஜாதி, கலப்பு ஜாதி திருமணங்கள் நடக்க தான் செய்யும். இது எத்தனாவது காரணம்? எத்தனாவது காரணம்? இல்லையே. ரெண்டாவது காரணம். எங்க இருக்கிறீங்க? முதல் காரணம், தாய் தகப்பன் யாராவது காதல் திருமணம் செய்திருந்தால் அந்த குடும்பத்தில் காதல் திருமணம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ரெண்டாவது காரணம், குடும்பத்தில் கலப்பு ஜாதி வெறி பிடித்து இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் என்ன செய்வாங்க? கலப்பு திருமணம், கலப்பு ஜாதியிலேருந்து திருமணம் பண்ணிக்கொள்வதற்கு தீவிரமாய் அங்கே அதை அரங்கேற்றுவார்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மூன்றாவது காரணம், காதல் திருமணத்தை பார்த்து அதை வெறுத்து, அதை பிடிக்காம, அதை அருவருப்பது.
ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஏன் காதல் திருமணம் நடக்கிறது என்பதற்கு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரோ ஒருத்தவங்க காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு குடும்பத்தில் அது நடந்திருக்கும். ஏதோ ஒரு பிள்ளைகள் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு ஓடி இருப்பாங்க. அதை இவர்கள் பார்த்து அதை வெறுப்படைஞ்சு சலிப்படைஞ்சு அது மேலே கசந்து கொண்டு கோபப்பட்டு, இல்லை சொந்தக்காரருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். யாருடைய வாழ்க்கையில்? சொந்தக்காரங்க, யாரோ ஒரு சொந்தக்கார பிள்ளைகள் அப்படி யாரோ திருமணம் பண்ணியிருப்பாங்க, காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவர்களால் என்ன பண்ண முடியாது, ஜீரணிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் கசப்படைஞ்சவங்க கடைசி வரைக்கும் அந்த காதல் திருமணம் சொன்னாலே இவங்களுக்கு என்னவா இருக்கும்? கசப்பாக இருக்கும். காதல் திருமணம் சொன்னாலே உங்களுக்கு கோபம் வரும். காதல் திருமணம், லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வெறி வரும். அதை என்கிட்ட சொல்லாதீங்க, அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. காதல் திருமணத்தை பற்றி என்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அது எனக்கு காதல் திருமணம்னால எனக்கு கொலவெறி வருது, காதல் திருமணம் சொன்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி காதல் திருமணத்தை யாரோ ஒருத்தவங்க பண்ணி கொண்டவங்களை பார்த்து இவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் வந்தது என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும்? இவர்களை வெறி ஏற்றுற மாதிரியே, இவர்களுக்கு வெறுப்பு ஏற்றுற மாதிரி என்ன நடக்கும்? அந்த குடும்பத்தில் காதல் திருமணம் அரங்கேறும். இது எத்தனாவது காரணம்? மூன்றாவது காரணம். அல்லேலூயா. யாரோ ஒருத்தவங்க காதல் செஞ்சுருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க சில ஃபெயிலியர் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது, அவங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கும், அவங்க வாழ்க்கையில் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அப்போ அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். என்னன்னு, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன ஆகிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இவங்களுக்கு வெறுப்படைஞ்சு சலிப்படைஞ்சு கோபம் வந்து வைராக்கியம் கொண்டு கசப்பு வந்து, வாழ்க்கையில் எவன் காதல் பண்ணாலும் என்ன பண்ணாது, இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எவன் காதல் பண்ணாலும் இவங்களுக்கு கொள்ள வெறி வந்துடும். அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக என்ன நடக்கும்? காதல் திருமணம் நடக்கதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எது நடந்துடக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்களால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் காதல் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் காதல் திருமணம் பண்ணி கொண்டாங்க, ஓடிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க. அதை பார்த்து இனிமே எவன் காதல் பண்ணாலும் நமக்கு வெறுப்பு வருது, யார் அப்படி செஞ்சாலும் நமக்கு கசப்பு வருது, கோபமாக வருது அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் அதை அவர்களால் தவிர்க்க முடியாது. அதை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எவனோ காதல் பண்ணான், கல்யாணம் பண்ணான், போகிறான், நல்லா இருக்கிறான், ஏதோ பண்ணிட்டு போகிறான். அதை பார்த்து நமக்கு கோபம் வந்து என் வாழ்க்கையில் இனிமேல் காதல் திருமணத்தை பற்றி யாருமே என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, வெறி கொண்டுடுவேன், வெட்டியே போட்டுருவேன், காதல் திருமணத்தை பற்றி பேச்சே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு வெறுப்பு இவங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? காதல் திருமணம் நடக்க தான் செய்யும். இவர்களால் அதை என்ன பண்ண முடியாது, இவங்க பேசின வீராப்பு வசனம்லாம் அங்கே செல்லாது, அது அங்கே நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சொந்தக்காரங்க யாரும் காதல் பண்ணிட்டாங்க, சகோதரர்களுக்குள்ள யாரும் காதல் பண்ணிட்டாங்க, அப்படி யாரோ செஞ்சதுனால அதை பார்த்து அவங்க வாழ்க்கையில் அது ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம். அதையெல்லாம் பார்த்த உடனே வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இந்த காதல் திருமணன்ற பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக இவங்க வந்து தன்னை சலிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் அது நடக்க தான் செய்யும், அதை அவர்களால் தவிர்க்க முடியாது. அல்லேலூயா. இது எத்தனாவது காரணம்? மூன்றாவது காரணம். நான்காவது காரணத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கு நான்காவது காரணம், கர்த்தருடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கு நான்காவது காரணம், அந்த குடும்பத்தில் தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தவங்க வேசித்தனம் விபச்சார பாவத்தில் விழுந்து கிடப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தவங்க, கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க ஒரு விபச்சார வேசித்தன பாவத்துக்குள்ள ஒருத்தவங்க மறைமுகமா அதில் அந்தரங்கத்தில் விழுந்து கிடந்தாங்க என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த பாவ காரியத்தை, இந்த காதல் திருமணத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுவும் அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் எந்த மாதிரியான காதல் திருமணம் நடக்கும் தெரியுமா? எந்த மாதிரியான காதல் நடக்கும் தெரியுமா? சில பிள்ளைகள் ஒரே பையனை தான் காதலிக்கும், இல்லையா? ஒரே பையனை தான் காதலிக்கும், ஒரே பையனை தான் காதலிச்சு ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அடம் பிடிக்கும். எந்த தாய் தகப்பன், எந்த கணவன் மனைவி ஒரு விபச்சார பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாங்களோ, ஒரு வேசித்தன பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாங்களோ, அவருடைய பிள்ளைகள், அவங்க வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்குது என்று சொன்னால் அது ஒரே பையனை லவ் பண்ணாது, அது பல பேரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதான் அதனுடைய விளைவு. அல்லேலூயா.
ஒரு சில பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை முழுக்க ஒருத்தவன் பின்னாடியே சுத்தும். ஒருத்தவனை தான் கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படும், ஒருத்தவன் பின்னாடி தான் போகும், ஒருத்தவன் பின்னாடி தான் ஃபோன் பேசும், ஒருத்தவன் பின்னாடி தான் அது அலையும். ஆனால் ஒரு விபச்சார பாவத்தில் தாயோ தகப்பனோ, ஒரு வேசித்தன பாவத்தில் கணவனோ மனைவியை விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு தெரியாமல் மனைவி பாவம் செய்வது, மனைவிக்கு தெரியாமல் புருஷன் பாவம் செய்வது, புருஷனுக்கு தெரியாமல் இன்னொருத்தனை வச்சுன்னு இருக்கிறது, மனைவிக்கு தெரியாமல் இன்னொருத்தைய வச்சுன்னு இருக்கிறது, இப்படிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் ஒருத்தவங்க விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவர்கள் வீட்டில் ஒரு பண்புல பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரே பையனை லவ் பண்ணாது, அது பல பேர் என்ன செய்யும்? லவ் பண்ண ஆரம்பிச்சிரும். அது இவங்களுக்கு இன்னும் வேதனைக்கு மேலே வேதனை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதை இவங்களால சகிக்க முடியாது, அதை அவங்களால ஜீரணிக்க முடியாது. அல்லேலூயா, புரியுதுங்களா? ஒரு சில பிள்ளைங்க ஒரு சில குடும்பத்தில் ஒரு பையனை தான் லவ் பண்ணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அடம் பிடிக்கும் இல்லையா? ஆனால் ஒரு சில பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவம் செய்கிற தாய் தகப்பனுடைய குடும்பத்தில், இப்படிப்பட்ட வேசித்தனத்தில் விழுந்து கிடக்கிற கணவன் மனைவியினுடைய பிள்ளைகள், அவர்கள் வேசித்தனத்துக்கு ஏதுவாவே அவர்களும் மாறி 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 என்ன செய்வாங்க? ஒரு மாதம் ஒரு பையனை லவ் பண்ணோம், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருந்தால் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா சரி அந்த பையனை தான் லவ் பண்ணது பார்த்தா அதோட அடுத்தது இன்னொரு பையன் கூட சுற்றுதுன்னு கேள்விப்படுவாங்க. இப்படி மாறி மாறி என்ன செய்யும்? அந்த விபச்சார பாவங்கள் மாறி மாறி அங்கே அரங்கேற ஆரம்பிக்கும். இதை அவர்களால் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. இதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்டால், அந்த கணவன் மனைவி விழுந்து கிடக்கிற அந்த அந்தரங்கத்தை பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? வெளியில் வந்து கர்த்தர் இடத்துல மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்படி மனம் திரும்பி கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாமல், மனைவிக்கு புருஷன் துரோகம் பண்ணாமல் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, கணவனும் மனைவி என்ன செய்யக்கூடாது? கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணக்கூடாது, மனைவிக்கு புருஷன் துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது, உண்மையாக நேசிப்பது. என்னது? உண்மையாக நேசிப்பது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து மனசில் வேற எவனையோ வச்சுக்கிட்டு வாழ்ந்து நிற்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு வந்து மனசில் வேற எவ்வளையோ வச்சுன்னு வாழ்ந்து இருக்கிறது. இவங்க தப்புலாம் பண்ண மாட்டாங்க, சில பேர் தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? அந்த கடந்த காலத்தை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்குது. எங்கெங்கெல்லாம் சுத்தணும், எப்படி எப்படிலாம் இருந்தோம், எப்படி எப்படிலாம் போனோம் வந்தோம், அதை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருப்பாங்க என்று சொன்னால் இதுவும் வேசித்தனத்துக்கு விபச்சார பாவத்துக்கு ஆணி வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் வெளியில் போக மாட்டாங்க, சுத்த மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, யாருடைய கண்கள்லையும் பட மாட்டாங்க, ஆனால் அவருடைய இருதயத்தின் நினைவுகளில் விபச்சார பாவத்தில் விழுந்து கிடப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ரெண்டு பேர் சேர்ந்தாதான் விபச்சாரம் கிடையாது. ஒருத்திய மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே அது என்னது? இது விபச்சாரம். ஒருத்தி தன்னுடைய இருதயத்தில் இன்னொருத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தாலே என்னது? இது விபச்சாரம் என்று வேதம் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படி கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணி விபச்சார வேசித்தன பாவத்துக்குள்ள, கற்பனைக்குள்ள, நினைவுகளுக்குள்ள விழுந்து கிடந்து அதில் அந்த சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வேசித்தன காதலுக்குள்ள அவர்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. இது எத்தனாவது காரணம்? நான்காவது காரணம். அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 21:19. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பாவத்தை, ஒரு மனிதனுடைய பாவத்தை அதை ஆண்டவர் யாருக்கு வைக்கிறாரா? பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். எப்படி வைக்கிறாரா? வைத்து வைக்கிறார். அல்லேலூயா. வச்சு செய்யறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வைத்து வைக்கிறது. அதுதான் வெயிட் பண்ணு, உனக்குன்னு நான் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ இப்ப எவ்வளவு வேணாலும் செய், இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. உன் பிள்ளை ஒரு நாள் என்ன செய்யட்டும்? வளரட்டும். நீ செய்ததை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிற? பலிக்க பண்ணுகிறேன்.
என்று கர்த்தர் சொல்கிறார். அதை உனக்கு நீ உணரத்தக்க விதமா உன் கண்ணு முன்னாடி அதை நீ பார்க்கிற மாதிரி, உன் காது கேட்கிற மாதிரி அதை நான் செய்கிறேன்றார். அப்போ இந்த காரியத்திலிருந்து ஒரு குடும்பம் விடுதலை அடையணும் என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் செய்த பாவத்திலிருந்து விலகி, அதை விட்டு விலகி, அதை மறைக்காமல் கர்த்தருக்கு அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரியான பாவ காரியங்கள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த மாதிரியான காதல் திருமணம் நடக்கக்கூடாது என்று சொன்னால், உன்னுடைய பாவத்தை என்ன செய்யணும்? விட்டு அறிக்கையிட்டு அதிலிருந்து நீ மனம் திரும்பணும். கர்த்தரிடத்தில் அதுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. அதை நீ விட்டு ஒழிய வேண்டும். அல்லேலூயா. போயிட்டு நேரடியாக ஜாயிண்ட் பண்ணி சுத்தனாதான் கிடையாது. உன் மனசில் நினைச்சாலே அது என்ன பாவம்? அது வேசித்தன விபச்சார பாவங்கள். ஆகியனால இப்படி நீ செய்வாய் என்று சொன்னால் உன் குடும்பத்தில் அது நிறைவேறும். அது நடக்கக்கூடாது என்று சொன்னால் நீ அந்த பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? வெளியில் வர வேண்டும். அல்லேலூயா. இது எத்தனாவது காரணம்? 4வது காரணம். 5வது காரணத்தை வாசிக்கலாமா? 5வது காரணம், ஒரு குடும்பத்தில், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் நடப்பதற்கு என்ன காரணம்? 5வது காரணமாக என்ன அப்படின்னு கேட்டால், யாரோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க காதல் இப்போ செய்தாங்கல்ல, அந்த காதலுக்கு நீ துணை போனல, அந்த காதலுக்கு துணை போன. சினிமா படங்களை பார்த்து 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 காதலிக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறது, காதலிக்கிறவங்க ஜோடியை சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதற்கு நீ துணை போவது, அதற்கு நீ ஐடியா கொடுப்பது. அந்த பிள்ளையை எழுந்த தாய் தகப்பனுடைய நிலைமையை நீ நினைச்சு பார்த்தியா? அந்த குடும்பத்தாருடைய தாய் தகப்பனுடைய மன வேதனையை நினைச்சு பார்த்தியா? அந்த வீட்டு பிள்ளைகளை நம்ம தெரியாத விதமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கோவில்கள்லையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாம ஒத்துழைக்கிறோமே, நாம வழிகாட்டுகிறோமே, நாம அதற்கு சப்போர்ட் செய்கிறோமே, நாம அவங்களுக்கு உதவியா இருக்கிறோமே. இது அவர்கள் தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சா இது அவங்க சந்தோஷப்படுவாங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு நாம இப்படி ஒருத்தவங்க செஞ்சா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அதை விட்டு விடுவோமா? அல்லது அதை கேள்விப்படும் போது நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருக்குமா? நமக்கு எவ்வளவு வேதனைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அவர்கள் தெரியாத விதமா வாலிப வயசுல எதை கல்யாணம் பண்றாங்க, காதல் பண்றாங்க, அதற்கு நீ துணை போற பாரு. கர்த்தர் எதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நீ எதை விதைச்சியோ அதையே உன் வாழ்க்கையில் அறுக்க செய்வாரு. உன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு யாரோ ஒருத்தவங்களை என்ன பண்ணியிருப்பாரு? துணை போறதுக்கு ஆட்களை செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை உன்னால என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால காதல் திருமணங்களுக்கு என்ன போகாத, துணை போகாத, போஸ்ட்மேன் வேலை பார்க்காத, ஐடியா கொடுக்காத, ஆலோசனை கொடுக்காத, அதுக்கு சப்போர்ட் பண்ணி காசு செலவு பண்ணாத. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறா, யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எவன் வரான்னு பார்த்துக்கலாம். பொண்ணை நீ என்ன பண்ணிடு? கிட்னாப் பண்ணிட்டு வந்துரு, பொண்ணை கூட்டிட்டு வந்துரு. பொண்ணு உன் பின்னாடி வர்றது ரெடியா? அப்ப கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் வீட்லயே அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வெயிட் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னொருத்தவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க காதல் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அந்த காதலுக்கு நீ என்ன செய்யாத? துணை போகாத, ஐடியா கொடுக்காத, ஆலோசனை கொடுக்காத, ஹெல்ப் பண்ணாத. அப்படி நீ பண்ணுவாய் என்று சொன்னால், அது பண்ணுவது உனக்கு சந்தோஷம், அது உனக்கு பெருமையை தருவேன் என்று சொன்னால், கண்டிப்பா உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் என்ன செய்வாங்க? யாரோ ஒருத்தவங்க உன்னுடைய அனுமதி இல்லாமலே காதல் திருமணம் பண்ணி வைப்பாங்க. அது தாலியோட உன் வீட்டுக்கு வந்து நிற்கும். அல்லேலூயா. இது தேவையா? இது சொல்லு பார்க்கலாம். இது எத்தனாவது காரணம்? இது 5வது காரணம். இது நிமித்தம் தான் நீங்க குடும்பத்தில் என்ன செய்து காதல் திருமணம் நடக்கிறது. காதல் திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் கிடையாது. அதுல நம்ம பார்த்த இந்த 5 காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒன்று, நீ காதல் திருமணம் பண்ணி இருக்கணும், உன் பிள்ளைகள் காதல் திருமணம் பண்ணுவாங்க. ஒன்று, நீ ஜாதி வேறி பிடிச்சிருக்கணும், உன் பிள்ளைகள் கலப்பு ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணிட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஒன்று, நீ காதல் திருமணத்தை பார்த்தாலே உனக்கு கசப்பாக இருக்கணும், பிடிக்காம இருக்கணும், வெறுத்து போகணும். அப்படி யாராவது பண்ணுறவங்களை பார்த்தாலே உனக்கு கோபமாக வரும்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் காதல் திருமணம் நடக்கும். அல்லேலூயா. காதல் திருமணம் பண்ணி, அதாவது கணவன் மனைவி வேசித்தனத்தில் விழுந்தால், தாய் தகப்பன் பாவத்தை செய்து கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தால் அந்த குடும்பத்தில் இது
நடக்கும். இது 5வது காரணம். ஹல்லேலூயா. அப்போ ஐந்தாவது காரணம் என்னது? காதல் திருமணத்துக்கு துணை போகக்கூடாது. ஒருவேளை நீ துணை போற, கடந்த காலத்துல நீ துணை போனது உண்டு என்று சொன்னால், உலகத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க தெரியுமா? திருடனை விட திருடனுக்கு துணை போனவன் தான், அல்லது திருடுவதற்கு தூண்டி விட்டவன் தான் தண்டனை அதிகம் பெறுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி காதலிச்சவனை விட காதலுக்கு துணை போன பாரு, கர்த்தர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? சும்மா விட மாட்டாரு. அல்லேலூயா. வெயிட் பண்ணுவார். எத்தனை வருஷம் கழிச்சாலும் சரி, நீயே மறந்துட்டாலும் சரி, உன் குடும்பத்தில் அந்த காதல் திருமணத்தை கர்த்தரே என்ன பண்ணுவார்? அவர் தலைமையில் நடத்தி வைப்பார். அதை உன்னால் என்ன பண்ண முடியாது? தடுக்கவே முடியாது. உன் தலைமையில் இன்னொரு கல்யாணத்தை நடத்தி வச்சில்ல, உன்னுடைய தலைமையில் நான் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம், எவன் வரான்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் சினிமாவை பார்த்து 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 வேண பழக்கம். அல்லேலூயா. எவன் வரானே பார்க்கலாம், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி யூரா மூட்டு பிள்ளைக்கு நீ தலைமை தாங்கி கல்யாணம் நடத்துவாயிடுன்னு சொன்னால், உன் பிள்ளைகளுக்கு காதல் திருமணம் கர்த்தர் தலைமையில் சாத்தானை வச்சு செய்வார். அல்லேலூயா. உனக்கு தேவையாது? அன்னைக்கு உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அது உனக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்போ இன்னைக்கு அது என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். ஒருவேளை நீ அதுக்கு எப்பயாவது ஸ்கூல் படிக்கும் போதாவது, காலேஜ் படிக்கும் போதாவது, வேலை செய்கிற இடத்துலையாவது நீ யாருக்கோ துணை போயிருந்தால், வேலை செய்கிற ஸ்கூல் படிக்கிற இடத்துல அந்த பசங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு லெட்டர் வாங்கி கொடுக்குறது, இந்த பையனுக்கு லெட்டர் வாங்கி கொடுக்குறது, அவன் உன்னே தான் பார்க்குறான் பாரு, இதுக்கெல்லாம் நீ துணை போய் யாருக்கோ நீ ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருந்தனா, அதுக்கெல்லாம் இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. உன் குடும்பத்தில் அப்படி நடக்க நீ ஏற்றுக்கொள்வியா? உன் பிள்ளைகளுக்கு அப்படி நீ வேலை பார்ப்பியா? உன் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்வியா? அப்போ உன் பிள்ளைகளுக்குன்னு வரும்போது கசப்பா இருக்குல்ல, அது கடினமா இருக்குல்ல, அது மன வேதனை கொடுக்கல. அப்போ இன்னொருத்தவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ காதல் திருமணம் பண்றதும், அதுக்கு துணை போறதும், இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது அது உன் குடும்பத்தில் என்ன செய்யுது? நீ விதைச்சது. அதனால தான் சொல்றேன், மோசம் போகாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது காரணத்தை கண்டுபிடிக்கலாம். 6வது காரணம், ஒரு குடும்பத்தில் காதல் திருமணம் நடப்பதற்கு 6வது காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், 6வது காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க காதல் பண்ணிக்கிட்டாங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க காதல் பண்ணி ஓடி போயிட்டாங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க காதல் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொண்டாங்கல்ல, அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவது, நிந்திப்பது, இழிவாய் பேசுவது, ஏளனம் பண்ணுவது, அற்பமா எண்ணுவது, கேவலமா சொல்லுவது, இதுவெல்லாம் என்ன ஜென்மமோ? இதை என் பிள்ளையா இருந்தால் நான் விடவே மாட்டேன், வெட்டியே போட்டுருவேன். இதை என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், சாவடிச்சு போட்டு இருப்பேன், விஷம் வச்சு கொண்டுட்டு இருப்பேன் அப்படி என்று சொல்லி, யாரோ ஒருத்தவங்க திருமணம் காதல் பண்ணி கொண்டாங்க என்று சொல்லி அதை கேவலப்படுத்தி பேசுவது, அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவது. என்ன பிள்ளை வளர்த்துருக்கா, என்ன பையனை வளர்த்துருக்கான், இன்னும் என் பெண்ணா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? விஷம் வச்சு கொண்டுட்டு இருப்பான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா மட்டும் என்ன அவங்க வேணும்னா செஞ்சாங்க, நீ அவனே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க அப்பா அம்மா அனுப்பி விட்டாங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப வயசுல செய்வது என்னதுன்னு தெரியாம பாவத்தில் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னா, அந்த குடும்பத்தை இவங்க என்ன செய்வது? இழிவாய் பேசுவது. அந்த தாய் தகப்பனை என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிற? நீ எல்லாம் ஒரு தாய் தகப்பனா? நீ எல்லாம் ஒரு தாயா? உன் பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. என் பிள்ளையெல்லாம் நான் அப்படி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனை கேவலப்படுத்துவது, சமுதாயத்தில் குத்தி காண்பிப்பது, அவர்களை நிந்திப்பது, பரியாசம் பண்ணுவது, அவர்கள் மேலே குற்றம் சுமத்துவது, இப்படி அவர்களை ஏளனமாக பார்ப்பது, அவங்கள பார்த்தாலே கேவலமாக சித்தரிப்பது, இப்படிப்பட்ட வாடிக்கை உங்ககிட்ட இருக்கும் என்று சொன்னால், ஓம் பிள்ளைகள் நாளைக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக செய்வாங்க. அன்னைக்கு உன்னால் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. நீ ஊரை விட்டு தான் ஓடி ஆகணும், தற்கொலை பண்ணி தான் செத்தாகணும், வேற வழியே கிடையாது. அன்னைக்கு உன்னால் அதை தாங்க முடியாது, ஜீரணிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் குடும்பத்தில் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. உன் சொந்த பந்தங்க முன்னாடி எப்படி போய் சொல்றது? சொன்ன நம்ம கதை என்ன ஆகும்? நம்ம இவ்வளோ காலம் பெருசா வீரியம் பேசிக்கிட்டு இருந்தோமே, கடைசியில் நம்ம பிள்ளை எப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம போய் எப்படி இதை தலை நிம்மதி யார்கிட்ட சொல்றது? என் பெண்ணு ஒருத்தனை ஈத்துன்னு போயிட்டான்னு எப்படி சொல்றது சொந்தக்காரங்க முன்னிலையில்? என் பையன் இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான்னு எப்படி சொல்றது? தலைக்குனிவு ஏற்படுது அப்படி என்று சொல்லி நீ ஊரை விட்டு தான் ஓடி ஆகணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணி தான் செத்தாகணும், வேற வழி கிடையாது.
அப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால், உன் குடும்பத்தில் அப்படிப்பட்ட பாதகமான காரியம் உன் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று சொன்னால், இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க காதல் திருமணம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கும் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் அது நடந்திருக்கும் என்று சொன்னால், அதை இழிவாய் பேசினதோ, கேவலமாய் சித்தரித்ததோ, அவர்கள் குடும்பத்தை அற்பமாய் எண்ணுவதோ, அவர்கள் சமுதாயத்தில் தரக்குறைவாக பேசி அவருடைய மரியாதையை கெடுக்கிற வண்ணமாக பேசுகிற காரியங்கள், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நாளைக்கு நடக்கவே நடக்காதா? உன் பிள்ளைகள் அதை செய்யவே மாட்டாங்களா? என்ன கேரண்டி? கர்த்தர் நினைச்சார்னா உன் சாபம் அப்படியே யாருக்குள்ள வரும்? உன் பிள்ளைகளுக்குள்ள வரும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ செஞ்சது, நீ பேசினது, நீ பரியாசம் பண்ணினது, நீ ஏளனம் பண்ணினது, இன்னொரு குடும்பத்தில் ஏதோ ஒன்று தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நீ ரொம்ப அற்பமாக பேசுவது, பார்த்தாலே கேவலமாக பார்ப்பது, இது எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் உன் பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த பாவத்தை செய்ய தான் செய்வாங்க. சில பேருக்கு என்ன தைரியம் தெரியுமா? என் வீட்டில் தான் பொண்ணே கிடையாது, என் வீட்டில் பசங்க தான், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது? அதுக்கும் இருக்குது விஷயம். என் வீட்டில் பொண்ணே இல்லை, 2 ஆம்பளை பையன், 3 ஆம்பளை பையன், 4 ஆம்பளை பையன், அதனால் என் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா அது போல் தப்பு பண்ணி எங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். ஆம்பளை பையன் யாரை வேணாலும் ஈத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் சொல்லுவேன். அது நடந்தால் நடக்கட்டும், அது எங்களுக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை அப்படி நீ சொல்லுவியா? உன்னை விட ஞானம் உள்ளவர் கர்த்தர். அல்லேலூயா. என்ன பண்ணுவார் தெரியுமா? உன் மருமகளுக்குள்ள அந்த பாவ வாழ்க்கை இறங்கும். உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, உன் மருமகள் அந்த வேசித்தன பாவத்துக்குள்ள இறங்குவாங்க, அந்த விபச்சார பாவத்துக்குள்ள இறங்குவாங்க. அன்னைக்கு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில பார்க்கறத உன் மருமகன் உன் மகனுக்கு செய்யற துரோகத்தை பார்த்து பார்த்து அது உன் கண்ணில் தான் அது நடக்கும், உன் கண்ணுக்கு தான் அது படும். அதை பார்க்கும்போது உன்னால் என்ன செய்ய முடியாது? மகன்கிட்டையும் சொல்ல முடியாம, மருமகளையும் திட்டம் பண்ண முடியாம, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாம, வெளியிலையும் சொல்ல முடியாம நீ கூட்டி முழுங்க வைப்பாரு. அங்க கர்த்தர் யாருன்னு காண்பிப்பார். அல்லேலூயா. அப்போவாவது நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்போவாவது மனம் திரும்பணும். எனக்கு எல்லாமே ஆம்பளை புள்ளதான் சொல்லிட்டு என்ன பண்ணிக்காத, சந்தோஷப்பட்டுக்காத. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அது என்ன செய்யும்? அது அறுத்தே தீர வேண்டும். அல்லேலூயா. ஆகினால காதல் திருமணம் நடப்பதற்கு எத்தனை காரணங்கள்? 6 காரணங்கள். இந்த 6 காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா என்று சொல்லி பாருங்க. இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக காதல் திருமணம் நடந்து தீரும். அல்லேலூயா. இன்னும் மேலான காரியத்தை நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.